ஹேண்ட் பர்பிள்ஸ் அண்ட் இவங்கெல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஜங்குக்கோட 2x2 தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் இது ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதனால தான் நான் வந்து 2x2 போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வாட்ஸ்அப் சேனல் அப்புறம் இன்ஸ்டா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. ஸோ போன பாட்டில் ஜங்குக்கு உங்களை பெல்ட்டால் செம்மையாக அடிச்சிருப்பான். நீங்களும் மயங்கிருப்பீங்க. அவனுக்கு அப்புறம் மனசே கேட்டிருக்காது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி பெட்டில் படுக்க வச்சிருப்பான். ஸோ அதோட தான் விட்டோம். அப்படியே பார்க்கலாம். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் பொறுமையாக எந்திரிக்கிறீங்க. உங்களால் கண்ணே திறக்க முடியல. இருந்தாலும் மெல்ல மெல்ல எந்திரிக்கிறீங்க. ஸோ உங்கள் உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ பிளட்டாக இருக்குது. அது ஒரு மாதிரி காஞ்சு அப்படி இருக்குது. நீங்கள் அதை பார்க்குறீங்க. உங்களுக்கு எரியுது. அம்மா அம்மா, என்ன உடம்புல இப்படி வலிக்குது. ஐயோ முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க. ஜங்குக்கு இல்லை. ஸோ ஆல்ரெடி எந்திரிச்சு போயிருப்பான் போல். நீங்கள் அதை பார்த்துட்டு எதுவுமே பேசல. மெதுவாக இறங்கி அப்படியே போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து உட்காடுறீங்க. அவருக்கு உண்மையாக என்னை பிடிக்கலையா? என்னை இந்த அளவுக்கு வெறுக்கிறாரா? ஆனால் ஜங்குக், நீங்கள் என்னை எவ்வளோ வெறுத்தாலும் சரிங்க, நான் உங்கள் கூட தான் இருப்பேன். என்னை நீங்கள் எவ்வளோ நாளும் டார்ச்சர் பண்ணிக்கோங்க, உங்களை விட்டு நான் போக மாட்டேன். இப்போவே எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் மாறுவீங்கன்னு. ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜேகே. ஏன் என்ன உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா? ஏன் ஜேகே இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து என் கண்ணை முன்னாடி அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் புலம்பிட்டு நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு நடுவில் வந்திருக்கவே மாட்டான். இப்போ நைட் ஆகுது. நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்ன இவர் எப்போ போனாருன்னு தெரில. இவ்வளோ நேரம் ஆகுது, வராமல் இருக்காரு. மணி 12 போகுது. நேத்தாச்சு 11 மணிக்கு வந்தார். எனக்கு இவ்வளோ நேரம் ஆகுது காணும். வர மாட்டாரா? பயமாக இருக்கே. எதுவும் கோவத்தில் எதுவும் பண்ண போயிட்டாரா? ஷோ, எனக்கு ஒன்றும் புரியலை. அப்போ கரெக்டாக காலிங் பெல் அடிச்சுக்கிட்டு இருக்க சவுண்டு கேட்குது. ஸோ தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் வேகமாக ஓடி போய் பார்க்குறீங்க. ஜங்குக் தான். செம்ம போதான் அவன். அப்படியே செவத்தில் சாஞ்சு ஓரமாக நிற்கிறான் கதவோட. ஜங்குக் என்னங்க, என்னாச்சு? ஒன்னாட்டி ஒன்ட்டியா? ஒன்னா புரி ஜங்குக். கரெக்ட் கேட்ச், குட். எப்படி தான் புரியணும் ஒன்னாட்டி. ஜங்குக் கொஞ்சம் எந்திரிங்க, என்னால் முடியல. ஷோ, நான் ஸ்டெடியாக தாண்டி இருக்கேன். நீ தான் தள்ளாடுற. என்ன குடிச்சியா? குடிச்சியாடி? எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா குடிச்சிருப்ப. உன்ன என்ன இவர் மூக்க மட்டும் குடிச்சிருக்காரு போலயே. ஏங்க கொஞ்சம் இந்த கையிலேருந்து இப்படியாச்சும் வாங்க. எரியுது அடிச்சது. ஐயோ எரியுதா? சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே அவன் மாறுறா. என்ன சொன்னதெல்லாம் பண்ணுறாரு? இல்லை போதையில் ஏதாவது பண்ணுவார். எங்கங்க எதுக்குங்க விழுக போகிறீங்க? என்னங்க ஆச்சு? எதுக்கு இப்படி குடிச்சிருக்கீங்க? தெரியலையே. தெரிலடி. எல்லாத்துக்கும் ரீசன் நீ தான். என்ன, நானா? ஆமாம், நீ ஃபுல்லாக மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்க. நீங்கள் நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? ஏதோ பண்ணுறடி. என் மண்டைக்குள்ளே ஓடி ஏதோ பண்ணுற. நான் பாட்டுக்கு ஜாலியாக இருந்தேன். வாழ்க்கையை கெடுக்க வந்த ராட்சசி நீ தாண்டி. உன்னா எங்க ஷூ இங்க தயவு செஞ்சு ஒரு இடத்துல நில்லுங்க. போய் பொத்துன்னு விழுகிறீங்க. என்னால் தூக்க கூட முடியல. சும்மா வெயிட்டாக இருக்கீங்க. புருஷனை தாங்க முடியலையா? ஐயோ, புருஷனை கூட தாங்க முடியல. நீ எல்லாம் நடி பொண்டாட்டி எனக்கு. ஐயோ, நானே யாராச்சும் கேளுங்க. ஷூ, இந்த மனுஷனை வச்சுட்டு என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலை. எங்க கத்தாதீங்க, வாங்க ரூமில் போய் படுக்கலாம். நானும் வரமாட்டேன் பாடி. எங்க என்னங்க பண்ணுறீங்க? நீ என்னடி என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? உன்னை அத்தனை அடி அடிக்கிறேன், அத்தனை இது டார்ச்சர் பண்ணுற. ஏன் என்னை விட்டு போக மாட்டேங்கிறா? ஏன் போக மாட்டேங்கிற? சொல்றீ, ஏன்டி போக மாட்டேங்கிற என்னை விட்டு? நேற்று ஒன்று எப்படி அடிச்சா மாடு அடிக்கிற மாதிரி. அப்போ என்ன சொன்ன? என்னமோ ஒரு வார்த்தை சொன்னாலே.
என்னை எவ்வளோ நாள் அடிச்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் போகாதீங்க. ஏண்டி, என்னடி, என்ன என்ன இப்படிலாம் பேசுனா ஜெகி மாறிடுவானா, ஜெகி திரும்பிடுவானா? அப்படி நம்புறியா நீ? நெவர். ஜெய் என்னைக்கும் மாற மாட்டான், இப்படிதான் இருப்பான். உங்களை யாரும் மாற சொல்லல, நீங்க இப்படியே இருங்க. இப்படிதான் இருப்பேன். நீ ஏன்டி என்னை விட்டு போகவே மாட்டேங்கிற? நான் அவ்வளோ கொடுமைப்படுத்துவேன், இதுக்கட்டும் கொடுமைப்படுத்துவேன். ஆமா, சும்மாலாம் இருக்க மாட்டேன். சூடு வைப்பேன், அடிப்பேன், மிதிப்பேன், உதப்பேன், பெல்ட்டால் அடிப்பேன், நிறையா பண்ணுவேன். ஆமா, அப்போ என்னை விட்டு போயிடுவேல்ல? ஒன்றும் இல்லை, இப்பயும் உங்களை விட்டு போக மாட்டேன். என்ன? கேட்கல. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது ஜங்குக். உங்களுக்கு வேணா என்னை பிடிக்காம இருக்கலாம், ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் தான் என் லைஃப்னு. இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு இப்போ புரியாது. என்ன? என்னடி இன்னைக்கு ஒரு மார்க்கமாக தெரிகிற எங்கள் அண்ணுக்கு? சிக்கி என்ன பண்ணுறீங்க? சிக்கி சிக்கி ஃபஸ்ட்டு எந்திரிங்க, எந்திரிங்க சிக்கி. நம்ம ஹாலில் இருக்கோம். ஆமாம், ஹாலில் தான் இருக்கோம். இந்த சோஃபா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல? என்ன சிக்கி பண்ணுறீங்க? எந்திரிங்க. ஏன்டி இப்படி ஃபுல்லாக போரா மாதிரி ட்ரெஸ் பண்ணுற? எல்லாம் அன்னைக்கு வந்தாலே ஜெஸ்ஸி, அவளை மாதிரி ட்ரெஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? நீ செம்ம ஃபிகர்டி, அப்படி ட்ரெஸ் பண்ணு. ஆனால் ஏன் முன்னாடி மட்டும் செம்மையாக இருக்கும்ல? பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. பாருங்க ஜங்குக், நான் எப்பவும் நானாக தான் இருப்பேன், மற்றவங்களுக்காகலாம் மாற மாட்டேன். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு எந்திரிங்க என் மேலே இருந்து. என்ன பண்ணுறீங்க ஜங்குக்? அது வந்து ஸோ அவன் அப்படியே அரை கண்ணில் உங்களை பார்க்குறான். அவனுக்கு சரியான போதை, அவன் கண்ணுலே அது தெரியுது, உங்களுக்குமே அது ஃபீல் ஆகுது. அவன் மேலே ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் ஸ்மெல்லு தான். உங்கள் மேலே ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் ஸ்மெல்லு தான் வருது. எந்திரிங்க. வந்தா வரட்டும், புருஷன் தானே. புருஷன் மேலே எந்த வாசனை வந்தாலும் உனக்கு மணக்கணும்டி, பொண்டாட்டிக்கு மணக்கணும். இப்போ குடிக்காமல் இருந்திருந்தா ஒரு பேச்சு பேசுவார், குடித்தா ஒரு பேச்சு பேசுவார். உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, நீங்கள் அவனே பார்க்குறீங்க. ஸோ அவனும் உங்களை குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு என்னடா அவன் இப்படி பார்க்குறானேன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவன் பொறுமையாக அங்கே கிட்ட வரான். ஜங்குக், ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? ஜங்குக் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நோஸோட அவனோட நோஸை லைட்டாக ரப் பண்ணுறான். நல்லா இழுகுதேடி, என்ன சோப்பு போட்டு குடிக்கிற? இது ரொம்ப முக்கியம். ஜங்குக், ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? ஜங்குக் ஹிப்லேருந்து கையெடுங்க. ஜங்குக். ஸோ அவன் நல்லா உங்கள் ஹிப்பை போட்டு தடவிட்டேன். இப்போ உங்கள் நெக்கு கிட்ட போகிறான். உங்களுக்கா அவ்வளோதான், அவன் கிட்ட போய் அப்படியே ப்ரீத் பண்ணுறான். உங்களுக்கு பாதி விசிறு போயிடுச்சு. ஜங்குக். ஸோ நீங்கள் லைட்டாக அவனை தட்டுறீங்க, பார்த்தா அப்படியே தூங்கிட்டான். உங்களுக்கா அவனை பார்த்தா லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக நகட்டவே முடியாமல் அவனை அந்த சோஃபாவில் படுக்க வைக்கிறீங்க. படுக்க வச்சுட்டு அவன் பக்கத்துலேயே அப்படியே உட்காருறீங்க. ஸோ குடித்தா எல்லோரும் குழந்தையாயிடுவாங்களா என்ன? இவர் என்ன குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு? உங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. ஐ லவ் யூ ஜங்குக்கா. கண்டிப்பாக உங்களை மாற்றிடுவேன். நீங்கள் கெட்டவரெலாம் இல்லை, ரொம்ப நல்லவர் தான். எனக்கு தெரியல சிக்கி, ஒருத்தவங்க மேலே லவ் வச்சுட்டா அவங்க என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்க தோணுமான்னு நீங்கள் தான் என்னை ஃபீல் பண்ண வச்சுங்க. நீங்கள் என்ன எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் சரி, ஆனால் என் மனசு உங்களை தான் தேடுது. இது என்றைக்கு நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரியல, ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன். உங்களை லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஜேகே. ஐ லவ் யூ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவன் பக்கத்துலேயே படுத்துடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ ஜங்குக்கா அப்படியே ஹெட்டை பிடிச்சி எந்திரிக்கிறான். இன்னும் அந்த சோஃபாவில் தான் இருக்கான். தலை வலிக்குதேடா, தலை வலிக்குதே, நைட்டு என்னத்தை கலந்து கொடுத்தாங்கன்னே தெரிலையே, தள்ளாடி தள்ளாடி வந்துட்டோம் வீட்டுக்கு. ஐயா, என்னடா நடந்துச்சு நைட்டு? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. சிங்க அந்த மயிறு அவ கூட பேசினதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. கடைசியாக எப்படி படுத்தீங்க வந்து என்ன சோஃபாவில் இருக்கும், தெளிவாக நம்மளை சோஃபாவில் போட்டு
அவள் நல்லா சும்முன்னு பெட்டில் படுத்திருப்பா. இவளா இருகு இவளுக்கு. ஏய், எங்கடி இருக்க? ஆ, இதோ இங்கே இருக்கீங்க. ஒரு நிமிஷம். ஓ, கிச்சனில் இருக்காளா? ஏய், என்ன? அவள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறா. ஏன்னா நீங்கள் அழகாக ஒரு saree கட்டி கிச்சனில் நின்று ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு வந்தது கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ பரபரப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஹேர் வேறு அப்படியே பன் போட்டிருக்கீங்களா? ஸோ ஜங்குக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த லுக்கில் உங்களை பார்க்குறதுக்கு. எப்பா, என்ன அவ இப்படி இருக்கா? சிச்சி சிச்சி, பாகாதரா பாகாதரா. இது என்னது? இந்த ட்ரெஸ் அழகாக இருக்கேன் அவளுக்கு. ஐயோ, அந்த இடுப்பும் கழுத்தும் அப்படியே நல்லா தெரியுது. என்ன பிங்க் போஸ்ட்லேயே ஒரு மார்க்கமாக இருக்கா? ஓ, கொல்றாளே. ஐயோ, எதுக்குடா? டே தம்பி, அமைதியா இருடா. அவளெல்லாம் உனக்கு பிடிக்கூடாது என்ன? நீ கமிச்சு பண்ண உள்ள கடை. ஐயோ, என்னவா? ஐயோ, திரும்புறா. எங்க? ஐயோ, என்ன இவ்வளோ அழகா சிரிக்கிறா? இல்லை, இவ சிரிக்கிறது அழகா இருக்கா, இல்லை இந்த சாரியில் சிரிக்கிறது அழகா இருக்கா? தெரியலையே. இந்த சாரி ட்ரெஸ்ஸை பற்றி ஃபோன்லலாம் பார்த்துருங்க. ஆனால் நேரில் கட்டினா எவ்வளோ அழகாக இருக்குமா? என்னங்க? ஆ ஆ ஆ ஆ இந்தாங்க. என்ன? லெமன் ஜூஸ். நேற்று ஃபுல்லாக இது குடிங்க, கொஞ்சம் சரியாகும். ஓ ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிக்கிறான் ஜங்கு. ஸோ ஜங்குக்கு உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது நைட்டு நடந்ததெல்லாம். என்ன காரியம் பண்ணியிருக்கடா ஜேகே? ஏய், உன்னதாண்டி. என்னங்க? சக்கரை எதுவும் போடணுமா? ஏய் மயிறு, அதெல்லாம் வேணாம். இங்க ஏன் ஊத்துறீங்க? என்ன எல்லாம் பண்ணி என்னை மயக்க பார்க்குறியா? நான் என்ன பண்ணேன்? என்ன இப்படிலாம் ட்ரெஸ் போட்டா இவன் மயங்கிடுவான் அப்படின்னு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா? இல்லைங்க, அது என்ன நைட் ஏதோ போதையில் வந்து அப்படி இப்படின்னு பேசியிருப்பேன். அதெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துட்டு என்கிட்ட வரணும்னு மட்டும் பார்க்காத என்ன. நான் எப்பயும் இப்படி தான் இருப்பேன். உன்னை கொடுமைப்படுத்திட்டே தான் இருப்பேன், புரியுதாடி? இல்லை, அது என்ன? நான் என்ன பண்ணேன்? லெமன் ஜூஸ் தானே போட்டு கொடுத்தேன். இவர் என்ன எதுக்கு எடுத்தாலும் கத்திட்டே இருக்காரு? நான் நல்லது தானே பண்ணேன். நான் நல்லது பண்ணாலும் பிடிக்காது. மொத்தத்தில் நான் இங்கே இருக்கிறதே இவருக்கு பிடிக்காது போல. சே, ஜம்முக்கு இப்போ குடுகுடுன்னு ரூமுக்கு ஓடி போய். ஜேகே, என்னடா மாற பார்க்குறியா? இல்லை உன்னை மாத்துறாளா? இல்லைடா, இது தப்பு. இதெல்லாம் தப்புடா. நீ எப்பயும் போல தான் இருக்கணும். அவளுக்காண்டலாம் மாறக்கூடாது. மயிறு என்ன பல ஆட்டுறா. இல்லை, இதுக்கடுத்து நீ அவகிட்ட ஸ்லிப் ஆகாமல் இருக்கணும். என்னையே மயக்க பார்க்குறா? உனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்லாம் பத்தலடி. செவ்வியாக கொடுக்கணும் ஏதாச்சும். சிக்குவாள, சிக்காமல் எங்கே போயிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு விட்டுடுறான். ஸோ இப்படி தான் டேஸஸ்லாம் போகுது. ஸோ ஜங்குக்கு உங்களை டெய்லி ஏதாவது காரணம் சொல்லி அடிப்பான், மிதிப்பான், உதைப்பான். ஆனால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டீங்க. அவன் அடித்தாலும் சரி, மிதித்தாலும் சரி, அடுத்த நாளே நீங்கள் பாட்டில் உங்கள் ஒர்க்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ ஜங்குக்கு இப்போலாம் அது ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் அவன் கண்டுக்கிறாம அவன் வேலையை ரொட்டீனாக பண்ணிட்டு தான் இருக்கான். இப்போ ஒன் ஃபைன் டே நீங்கள் மார்னிங் வேக் ஆகுறீங்க. நீங்கள் கீழே எழுந்திரிச்சு பெட்டை பார்த்தா ஜங்குக்கு இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா எப்போயுமே லேட்டாக தான் வீட்டுக்கு வருவான், சீக்கிரமாக கிளம்பி போயிடுவான். இன்னைக்கு என்ன நைட்டு லேட்டாக வந்து இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காருன்னு எந்திரிக்கிறீங்க. என்ன இவர் நைட்டு லேட்டாக வந்தார், இவ்வளோ நேரம் வீட்டில் இருக்க மாட்டாரே. 2 மணிக்கு வந்தால் கூட மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு போயிடுவார். என்ன இவர் என்ன ஒரு மாதிரி குறுக்கி படுத்திருக்காரு? போகலாமா? ஐயோ, நேற்று எங்கே அடி விழுந்துச்சு? இந்த பக்கமா? இன்னைக்கு இந்த பக்கம் அடி விழுகும். பரவாயில்ல, அடித்தாலும் பரவாயில்ல, கிட்ட போய் பார்க்கலாம். எதுக்கு இப்படி படுத்திருக்காரு? பெட்ஷீட்டெல்லாம் மூடி. என்னங்க? 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 என்னாச்சு? அது ஏசி ஆஃப் பண்ண. ஓகேங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லடி. என்ன இப்படி நடுங்குறீங்க? ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி தொட்டு பார்க்குறீங்க. அவனுக்கு ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன இப்படி ஃபீவர் அடிக்குது? ஓ, இப்போ என்ன பண்ணுறது? இல்லைங்க,
இவரால் எந்திரிக்க கூட முடியல. என்னங்க என்னங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஏய், கண்ணை தொடங்க முன்னாடி ஒரு மாதிரி இருக்கு. மயக்கமா? இல்லை இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. என்னாச்சு? இருங்க இருங்க, நான் டாக்டருக்கு ஃபோன் அடிக்கிறேன். எங்கள் ஃபோன் மயக்கம் வர மாதிரி இருக்கா? என்னாச்சு இவருக்கு? ஓ, நம்பர் எங்க டாக்டர்? ஐயோ, இவர் ஃபோனு பாஸ்வேர்டு தெரியாதே, யார்கிட்ட கேட்கலாம்? ஆண்டி ஓ, எடுங்க ஆண்டி. ஆ, ஹலோ, என்னம்மா ஒயன்? ஆண்டி, சொல்லுமா ஆண்டி. உங்கள் ஃபேமிலி டாக்டர் நம்பர் கிடைக்குமா? ஏன், என்னாச்சு ஒயன்? உனக்கு ஒன்றும் இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டி, அவருக்கு தான் ஃபீவர் அடிக்குது ஆண்டி, கொஞ்சம் சீக்கிரம் தாங்க ஆண்டி. அவர் நடுங்கிட்டே இருக்காரு. அவர் நம்பர் என்கிட்ட இல்லை. அது இதோ ஒரு நிமிஷம்மா, உனக்கு நான் அனுப்பி விடுறேன் பாரு. ஏம்மா, அவனுக்கு எப்படி இருக்கு ஆண்டி? அதை நான் அப்புறம் சொல்கிறேன், டாக்டர் ஃபஸ்ட்டு வரட்டுமே. சரி நீ என்னன்னு பார்த்துட்டு கூப்பிட்டு, நானும் அங்கிளும் அங்கே வரோண்ணா. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டாக்டருக்கு நம்பர்லாம் எடுத்து கால் பண்ணுறீங்க. ஹலோ சார். ஹலோ, யார்? சார், நான் ஜியான் ஃபேமிலி மருமக ஜவுக் ஒய்ஃப் பேசுகிறேன். சொல்லுமா. சாரிம்மா, மேரேஜுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. சார், இட்ஸ் ஓகே சார். அவருக்கு ஃபீவர் அடிக்குது, ரொம்ப குளிருதுன்னு சொல்கிறாரு, மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு வேற சொல்கிறாரு. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. கொஞ்சம் வரீங்களா? யாருக்கு? ஜங்குக் தம்பிக்கா? இதோட வரேம்மா, ஒரு நிமிஷம். சார் நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், எங்கள் நியூ ஹவுஸ். வந்துடுங்க சார். இதோ சீக்கிரம் வந்துடுறேம்மா. சார், கொஞ்சம் சீக்கிரம் சார், அவருக்கு ஒரு மாதிரி. சரி. எனக்கு அப்பெல்லாம் கிடையாது. ஏண்டி, ஏங்க அமைதியாக இருங்க. எதுக்கு இப்போ எந்திரிக்க போகிறீங்க? நீங்கள் படுங்க, டாக்டர் வந்துடுவாங்க. அங்கிள் ஆண்டியும் இப்போ வந்துடுவாங்க. ஷோ, ஒரு நிமிஷம். கிளாத்து தண்ணியில் நினச்சி தண்ணியில் வச்சா சரியாகும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம். அதெல்லாம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனுக்கு என்னென்னமோ பண்ணணுமோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனால் சுத்தமாக முடியல. ஸோ கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்துடுறாரு. ஸோ நீங்கள் டாக்டர் இருமா என்னன்னு பார்த்துக்கிறேன். ஜங்குக் தம்பி, கொஞ்சம் எந்திரிக்க முடியுமா? இல்லை, முடியல டாக்டர், லைட்டாக. சரி நீங்கள் படுத்தே இருங்க, நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் செக் பண்ணுறாரு. ஸோ செக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவனுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு விட்டுடுறாரு. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? அவருக்கு நார்மல் ஃபீவர் தானே, வேறு எதுவும் இல்லைல்ல? மயக்கம்லாம் எதுக்கு? இங்கே பாருமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் இப்படி வா. என்ன டாக்டர்? என்ன, சாதாரண காய்ச்சல் தானே? சாதாரண காய்ச்சல் தான்மா, பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. என்ன, டெய்லி ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு, அதுதான் அப்படி ஃபீவரில் கொண்டு வந்து விட்டுருச்சு. நீ கொஞ்சம் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்க சொல்ல. என்ன? நான் நினச்சது தான். என்னம்மா? இல்லை டாக்டர், நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அந்த டேப்லெட்லாம் சரியாக கொடுத்துரு. என்ன? ஓகே டாக்டர். ஃபீஸ்? இல்லைம்மா, இருக்கட்டும், போட்டு விட்டுருவாங்க, எனக்கு வந்துடும். சரிங்க டாக்டர். என்ன ஆண்டி, அங்கிள், என்னம்மா என்னாச்சு அவனுக்கு? அது கொஞ்சம் ஃபீவர். அதான். எப்படி ஃபீவர் வந்துச்சு? என்ன பண்ணாவ? இல்லை ஆண்டி, அது என்ன, ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணானா? ஆண்டி, அதெல்லாம் இல்லை. அவர் இப்போ குடிக்கிறதெல்லாம் இல்லை. பொய் சொல்லாத. அங்கேயும் அப்படிதான், எப்படியாச்சும் மாதத்துக்கு 2 தடவையாச்சும் இந்த மாதிரி காய்ச்சல் இழுத்துட்டு வந்துடுவான். எனக்கு தெரியும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குடிக்க மாட்டேன்னு சொன்னால் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டானா? இல்லை ஆண்டி. அங்கிள், நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க, என்னம்மா சொல்கிறது? அவன் ஒரு நிலவரத்தையும் இங்கே ஷேர் பண்ண மாட்டேங்கிறான். அவன் கூட எப்படி தான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு பக்கம் எங்களுக்கு உறுத்திட்டே இருக்கு, உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னு சொல்லி. ஷோ அங்கிள் ஆண்டி, முடிஞ்ச கதையை பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ அவரை போய் திட்டாதீங்க. ஆல்ரெடி அவரே காய்ச்சலில் இருக்காரு, விட்டுருங்க. இப்படியே நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இரு, இந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட போறான்னு எனக்கு தெரியல. சுத்தமாக சொல்கிறேன் வயன், அவன் மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அப்பா சொல்லும் போது கூட நான் ஏதோ என் பையன் வந்துடுவான்னு நினச்சேன். ஆனால் இப்போல்லாம் அவனை பார்க்கும்போது கோவமாதாம்மா வருது. ஐயோ ஆண்டி, போய் பேசுங்க, அப்பெல்லாம் பேசாதீங்க. ஃபஸ்ட்டு அவங்கள போய் பாருங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா அப்பாவும் உள்ளே வராங்க. ஸோ ஜங்குக்கை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. நானே காய்ச்சலில் இருக்கேன், என்ன நீ வந்தோடனே வாடுற, உன்னெல்லாம் அடிக்கணும்டா.
நீ என்ன நீ சும்மா இரு நீ. எனக்கே கடுப்பா இருக்கு ஃபீவர் வந்தனால. பார்க்க கூட முடில. எங்க என் நைனா? டேய் வாய மூடுடா. காய்ச்சல்ல இருக்கேன்னு பார்க்குறேன். இல்லைனா வாயில நல்லா வந்துரும். ஐயோ போங்கப்பா நீங்க வேற. ஆ ஏ அந்த பில்லம் எடுத்து இப்படி கொடு. இதோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குனியறீங்க. ஸோ அப்பதான் ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் நோட் பண்றாங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி அவ்வளோ காயம் இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து நீங்க saree வேற கட்டியிருக்கீங்களா? அப்படியே தெரியும். உங்க 2 பேரும் அதை பார்த்துட்டு ஒயன் ஆ என்ன ஆண்டி? இங்க வா. என்ன ஆண்டி? திரும்ப அது என்ன என்ன உன் முதுகுக்கு பின்னாடி இவ்வளோ காயம் இருக்கு. என்னாச்சு? ஆ அது அது வந்து ஐயோ. அப்ப ஜங்குக்கும் திரு திருன்னு முழிக்கிறான். உங்களை தான் பார்க்குறான் அவன் கண்ணில். நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி. அ- அ- அது அது வந்து ஆண்டி தெரியாம பாத்ரூம்ல விழுந்துட்டேன். அதுதான் ஒரு மாதிரி சிரைச்சிருச்சு போல. எனக்கு தெரியல. என்ன உண்மையாவா? ஆமா ஆண்டி. ஸோ அவங்க அப்படியே ஜங்குக்கா பார்க்குறாங்க. ஸோ அவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கான். சரி வயன் நீ பார்த்துக்கோ, என்ன நாங்கள் கிளம்புறோம். எங்க வாங்க. ம் பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. எப்பா போயிடுச்சுங்களா 2 தலையும். ஹோ பரவாயில்லையே நல்லா சமாளிக்கிறா. அப்பா முடியலடா ஜேகே. இன்னைக்கு என்ன காய்ச்சல்னா இப்படி தான் இருக்குமோ? ஐயோ இந்த இளவு வராதுன்னு நினச்சி வந்துருச்சு. என்னங்க என்ன காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. சாப்பிட்டா தான் டேப்லெட் போட முடியும். உங்களுக்கு ஏதாவது ஹெர்பல் சூப் போட்டு கொடுக்கவா? என்ன? ஏய் எனக்கெல்லாம் ஒன்றும் பசிக்கல. இப்படி சொல்லும் போதே அவன் வயிற்றுக்குள்ளேருந்து சவுண்டு வருது. நீங்கள் அதை பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. என்ன சிரிக்கிறா? ஆமாம் பசிக்குது தான். கருமம் எனக்கு ஹெர்பல் சூப்லாம் வேணாம். எனக்கு சிக்கன் சூப் போட்டு கொண்டு வா. சரிங்க அதே போட்டு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கீழே போய் சூப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு கொண்டுட்டு வரீங்க. கொண்டு வந்துட்டேன் அதுக்குள்ளேயும். ஷோ நான் ப்ரெஷ்ஷு கூட பண்ணலை. சரி இரு. எங்கே போகிறீங்க? இல்லை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எங்க காய்ச்சலோடு எப்படி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுவீங்க? ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி நீங்களே ப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இல்லைண்ணா இல்லை பண்ணுங்க. ஸோ நீங்களே ப்ரெஷ் பண்ணி விடுறீங்க. ஜேகே உங்களையே பார்த்துட்ருக்கான். ப்ரெஷ்லாம் பண்ணி விட்டுட்டு ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து என்னோடய ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி அப்படியே நீங்களே ஒயிட் பண்ணி விடுறீங்க. ஸோ ஜங்குக்கு உங்களே தான் பார்த்துட்ருக்கான். உங்களை பார்த்துட்டே அப்படியே எல்லாத்தையும் பார்க்குறான். ஸோ அவன் பண்ண எல்லா காயமும் இருக்கு உங்கள் கையில். அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்குறான். அப்படியே அதை பார்த்துட்டு அவனால் பார்க்க முடியல. டக்குன்னு திரும்பிடுறான். ஏங்க எதுக்கு திரும்பினீங்க? இந்த பக்கம் இல்லை போதும். இல்லை இந்த பக்கம் போதும்டி போதும். சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்தாங்க சூப் குடிங்க. நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும் குடிங்க. குடிக்கிறேன். நான் அவ்வளோ சூடாக இருக்கு. ஒரு நிமிஷம். இப்போ குடிங்க. இல்லை நானே இல்லைங்க கை ரொம்ப ஷேக் ஆகுதுல்ல அதான் நானே ஊதி கொடுக்குறேன் குடிங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் குடிக்கிறான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. அப்பா என்ன அவ இப்படி சமைக்கிறா? ஒரு வேளை இந்தியன் ஃபுட் நல்லா இருக்குமோ? ஐயோ இப்படி தான் முன்னாடியே சாப்பிட்ருக்கலாமே. என்னங்க? ஒன்றும் இல்லை சூப்பு. இந்தாங்க. என்னங்க ஆச்சு? இல்லை வாமிட் வர மாதிரி இருக்குடி. வேணாம் போதும். அச்சோ வாமிட் வருதா? இந்தாங்க. தள்ளு. இல்லை ஏங்க பாருங்க. என்னங்க என் கையில் பண்ணுங்க பரவாயில்ல. ஓடுடி கையில் பண்ணுங்க. ஸோ ஜங்குக்கால முடியல. டக்குன்னு அப்படியே கையிலே வாமிட் பண்ணிடுறான். சரி நீங்கள் அதை அப்படியே போய் சிங்கில் போட்டு ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்து ஒரு மவுத்தெல்லாம் ஒயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அச்சோ சூப்பர் சேரல போலையே. ஷோ நான் வேணா ப்ரெட்டு இந்த மாதிரி ஏதாவது தரட்டா? இல்லை ஒன்றும் இல்லை நானே பண்ணியிருப்பேன்ல எதுக்கு இதெல்லாம். இல்லைங்க எந்திரிச்சு போகிறதுக்குள்ளேயும் தரலாம் ஆகிடும்ல அதான். சரி டேப்லெட் போடுறீங்களா? போடுறேன். இந்தாங்க டேப்லெட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க. தூங்குறீங்களா? இல்லை தூங்க வரல அதான். சரி அப்போ உட்காந்துருங்க. நான் வீட்டு வேலைலாம் சரி நீ போய் பாரு.
ம். சரிங்க. ஸோ நீங்களும் அவன் கண்ணு முன்னாடி தான் எல்லா ஒர்க்கும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் உங்கள தான் பார்த்துட்ருக்கான். அவன் மொபைல் கூட யூஸ் பண்ணல. உங்களையே தான் நோட்ட விட்டுட்ருக்கான். ஸோ நீங்க கீழலாம் ஒர்க் முடிச்சுட்டு, இப்போ அகைன் மேல வந்து நெறைய ஒர்க் பண்றீங்க. நீங்க இன்னைக்கு சாரி கட்டியிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் அப்படியே எடுத்து ஹிப்ல சொருகிட்டு, அப்படிதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்க ஹிப்பெல்லாம் அப்படியே நல்லா பப்பலன்னு தெரியுது. ஸோ ஜங்குக்கு அத பார்த்துட்டு, "வா! இந்த இடுப்ப காட்டியே மயங்குவா போலயே! ஷோ! ஜெகே பார்க்காதடா, பார்க்காத. ஐயோயோ! என்ன இவ? குனிஞ்சு தொடச்சிட்டு இருக்கா? முன்னாடிலாம் தெரியுது. இல்ல நான் பார்க்க மாட்டேன். ஆனா அழகா இருக்கே! ஐயோ! அம் பார்க்காதடா, பார்க்காத. ஐயோ! என்ன அழகா வச்சிருக்கா முன்னாடி. ஷோ! ஐயோ! மறைகிறா. அ ம். என்னங்க? என்ன வேணும்? இல்ல, இல்ல. ஒண்ணும் வேணாம். ஒண்ணும் வேணாம். அ ம். ஐயோ! இன்னும் ஹை ஃபீவர் ஏறுதே. ஏய் சீக்கிரம் எடுடி அந்த சேலைய. இடுப்புல வேற சொருகி வச்சிருக்கா. அ ஏய்! ஆ என்னங்க? அ இல்ல எப்படி கேட்குறது இவகிட்ட? இல்ல அப்பயும் ஒரு மாரி போறா மாரி ட்ரெஸ்ஸு போடுவ. இன்னைக்கு என்ன சேல? ஆ அதுவா? எல்லா ட்ரெஸ்ஸையும் வாஷிங்ல போட்டுட்டேங்க. சாரி தான் இருந்துச்சு அதான். ஓ! சரி, சரி, சரி. அத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம்ல? அ என்ன? இல்லடி ஒர்க் பண்ணும்போது உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, அப்படி சொன்னேன். ஓ! அதுவா? அப்படின்னு சொல்லி நீங்களும் சாரீலாம் கரெக்ட் பண்ணிடுறீங்க. எப்பா! நல்ல வேல. அம் என்னங்க? நீங்க தூங்கலையா? இல்ல தூக்கம் வரல. அப்படியா? தூக்கம் வரப்ப தூங்குங்க. ஏன்? இல்லங்க. எனக்கு ஒரு மாரி டயர்டா இருக்கு. எப்பவும் ஒரு ஆஃப்டர்நூன் போல ஒரு 1 ஹவர் தூங்குவேன். நான் தூங்கிக்கிறேன். ஸோ ஜங்குக்கும் எதுவும் பேசல. ஸோ நீங்க இப்பதான் தரைய நல்லா தொடச்சிருப்பீங்க. அந்த குளிர்லயே போய் படுத்துடுறீங்க. ஜங்குக் பார்க்குறான். ஸோ ஒரு பெட்ஷீட் கூட இல்ல. அவன் தான் தரமாட்டேன்னு சொல்லியிருப்பான்ல. அதனாலயே நீங்க இன்ன வரைக்கும் தரையில தான் படுக்குறீங்க. ஒரு பில்லோ கிடையாது, பெட்ஷீட் கிடையாது. அப்படியே படுக்குறீங்க. அவனுக்கு இப்போ ஒரு மாரி இருக்கு. என்ன இவ? ஒரு பில்லோ பெட்ஷீட் அன்னைக்கு ஒரு பேச்சுக்கு சொன்னோம். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இப்படி தான் தூங்குறாளா? தூங்கிட்டாளா? அப்படின்னு பார்க்குறான். நீங்க நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ ஜங்குக் அவன்கிட்ட இருக்கிற ஒரு பெட்ஷீட்ட அப்படியே எடுத்து பொத்தி விடுறான். நீங்க அத நல்லா இறுக்கமா பிடிச்சுட்டு தூங்குறீங்க. ஸோ ஜங்குக்கு அவனே அறியாம ஒரு சின்ன ஸ்மைல். அத பண்ணிட்டு அவனும் படுத்து தூங்கிடுறான். இப்ப ஒரு நைட்டு போல தான் நீங்க எந்திரிக்கிறீங்க. ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்க. ஸோ எந்திரிச்சு பார்க்குறீங்க. உங்க மேல அந்த பெட்ஷீட் இல்ல. ஸோ ஜங்குக்கு அத அகைன் எடுத்திருப்பான் போல சீக்கிரமா. நீங்க முழிக்கிறதுக்கு முன்னாடி. நீங்க அத பார்க்கவே இல்ல. நீங்க எழுந்தோனே ஜங்குக்க தான் தேடுறீங்க. அவன் ஸ்டில் அங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒரு மாரி சாஞ்சு உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு சுத்தமா முடியல போல. என்னங்க? இப்ப ஃபீவர் ஓகேவா? அ ஐயய்யோ! ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? ஓ! ஈவினிங் எந்திரிக்கலான்னு பார்த்தா, நைட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த சாப்பாடும் குடுக்கல. ஏய்! அமைதியா இரு. அதெல்லாம் எதுவும் வேணாம். நான் பிரெட் சாப்பிட்டேன். போதும். இல்லங்க ஒரு மாரி டயர்டா பேசுறீங்க. வேணாண்டி போதும். சரிங்க. எங்க ஃபீவர் விட்டுச்சா? என்னங்க? ஒரு பாயிண்ட் கூட குறையல போல. இப்படி அடிக்குது ஃபீவரு. எனக்கும் அதான் புரியல. புரியலடி. என்னங்க ஆச்சு? எனக்கு தெரியலடி. தூக்கமே வரல. அப்போ அப்போ ஆஃப்டர்நூன்லேருந்து நீங்க தூங்கலையா? தூங்கல, தூங்கல. ஒரு மாரி தூங்குனாலே குளிர்ற மாரி இருக்கு. அ குளிர்ல மாரி இருக்குடி. அதான் என்ன என்னாச்சு? ஜங்குக் இங்க பாருங்க. ஏங்க? தெரியலடி எனக்கு. ஒரு மாரி இருக்கு. அது நீங்க படுங்க. நான் வேணா ஏசி ஆஃப்ல தானே இருக்கு. நீங்க படுங்க. நான் வேணா தட்டி விடுறேன். இல்ல வேணாம். நீங்க படுங்கங்க. அப்படின்னு சொல்லி படுக்க வைக்கிறீங்க. அவனுக்கு உண்மையிலேயே ரொம்ப முடியல. ஸோ அப்படியே முடங்கிட்டே இருக்கான். அவனுக்கு குளிர் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கு. நைட் ஆக ஆக. ஏங்க ஏங்க அகைன் வேணா நான் டாக்டர கூப்பிடட்டா? என்ன இப்படி டெம்பரேச்சர் ஏறிட்டே இருக்கு? ஏங்க ஏ ஏ கிட்ட வாடி. என்ன? கிட்ட வா. என்னங்க? என்ன பண்றீங்க? ஏங்க எங்கேயும் போகாத. எங்கே இருடி. ஒரு மாரி எனக்கு ரொம்ப குளிருது. குளிருது. சரி சரிங்க. என்ன என்ன பண்றீங்க? என்னங்க?
என்னங்க என்ன பண்ணுறீங்க? படுங்க. இல்லாடி எனக்கு இப்போ இதுதான் தேவை. என் உடம்பு இப்போ இதுதான் தேவைப்படலடி. எனக்கு எனக்கு இப்போ இது வேணும், அவ்வளோதான். ஜங்குக் ஜங்குக் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன கேட்குறீங்கன்னு தெரியுதா? எனக்கு தெரியுது. ஆனால் இதெல்லாம் லவ் மயிருன்னு எடுக்காதன்னா எனக்கு தெரியல. என் உடம்புக்கு தேவை, அதுக்காண்டி நான் இப்போ எடுக்க போகிறேன். அதுக்காக நீ அட்வான்டேஜ்லாம் எடுக்கக்கூடாது. என்னால் முடியலடி. என்னால் இப்படியே ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க முடியாது. எனக்கு இந்த ஃபீவர் போகணும். எனக்கு தெரியும் நான் குடித்தாலே இப்படி தான் ஹைட்டே போகணும். எனக்கு இப்போ நான் குறையணும். எனக்கு இப்போ இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாரியெல்லாம் அப்படி ரிமூவ் பண்ணுறான். உங்களுக்கா சுத்தமாக முடியலை. எங்கள் வேணாம் ஜெக்கி. இது இது தப்பு ஜெக்கி. வேணாம் ஜெக்கி. என்ன தப்பு? என்னடி தப்பு? எனக்கு இப்போ வேணும்டி. இங்கே பாரு, எனக்காக தரமாட்டியா? அப்படிலாம் இல்லை ஜங்குக், எடுத்துக்கோங்க. நான் புருஷன் தானே. ஆமாம் ஜங்குக், அப்போ எடுத்துக்கலாம்ல? எடுத்துக்கலாம். ஐ லவ் யூ டி. என்ன என்ன சொன்னீங்க ஜேகே? ஸோ ஜேகே அதுக்கடுத்து எதுவும் பேசல. அப்படியே பொறுமையாக அவங்க லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜங்குக் ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக் இடுப்பில் இருந்து கையெடுங்க. நல்லா இருக்கு, எனக்கு இப்போ தாண்டி நல்லா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் போகுதுடி. ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? ஜங்குக் இதை கழட்டு. என்னால் முள்ள கழட்டுடி. ஸோ நீங்களும் உங்கள் ஜாக்கெட்லாம் கலட்டுறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே அங்கெல்லாம் போய் பயங்கரமாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ உங்களாலேயும் முடியலை அவள் பண்ண நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ 2 பேருக்கும் செம்ம மூச்சு வாங்குது. ஸோ ஜங்குக்கு நல்லா உங்களை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்கள் நெக்கு, உங்கள் ஷோல்டரு, உங்கள் பாடின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கும் இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அன்றைக்கி நைட் 2 பேருமே உங்களே மறந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஸோ அது ரொம்ப நேரம் கண்டினியூ ஆகுது. ஸோ ஜங்குக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கிறான். பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறான். அப்பா என்ன புது ஃபீலாக இருக்குது எந்திரிக்கும் போது. காய்ச்சல்லாம் பறந்து போயிடுச்சா என்ன? ஜெகே என்னடா எப்பயும் போல இருக்கு? என்ன ட்ரெஸ்ஸை காணோம்? அப்படியே பக்கத்தில் பார்க்குறான். நீங்களும் ட்ரெஸ் இல்லாமல் தான் படுத்துருக்கீங்க. ஷோ நாசமாக போச்சு. என்ன வேலை பார்த்து வச்சுருக்கேன் நான். ஷோ என்ன பண்ணிட்டேன்? நைட்டு குளிர்ச்சுன்னு. ஷோ என்னடா ஜேக்கி அறிவு கிட்டத்தனமாக பண்ணியிருக்க. சிவ கூட போய் என்ன எழுவு பேசி தொலைஞ்சின்னு தெரிலையே. ஷோ ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. ஃபீவராக தானே இருந்தேன், போதையாக கூட இல்லை. அப்போ கூட தெளிவாக இருப்பேன். இப்போ என்னடா? ஷோ ஆனால் நைட்டு உனக்கு அப்படி சொருகணுமா என்ன? என்ன பண்ண போகிறேன் ஒன்றும் தெரிலையே. எந்திரிச்சு என்ன சொல்ல போகிறா இவா? ஜங்குக்கும் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே வரான். ஸ்டில் நீங்கள் என்ன தூங்கிட்டு தான் இருக்கீங்க? ஜங்குக்கு அப்படியே ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் மூஞ்சில் ஊற்றுறான். எங்க எந்திரிச்சிட்டிங்களா? இப்போ எப்படி இருக்குது காய்ச்சல்? ஏச்சி வச்சிட்ட மறுடி அப்படியே வரான் முன்னாடி. சாரிங்க. என்னங்க எப்படி இருக்கு? காய்ச்சலாம் இல்லை. என்ன வேலை பார்த்துருக்கோம் நைட்டு? என்ன கேட்குறீங்க? நீங்கள் தானே அப்போதாண்டி கூப்பிடுவேன். கூப்பிட்டா உடனே வந்து பண்ணிடுவியா? இங்கே பாரு, சரி நைட் ஏதோ நடந்து போச்சுன்னா அதை இதோட மறந்துடுறேன், புரியுதா? என்ன சொல்கிறீங்க ஜேகே? அது எப்படி மறக்க முடியும்? நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டோம். மயிறு என்ன வாழ்ந்தோம்? என்ன இதெல்லாம் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துருமா? ஆண்டி குறிஞ்சி மாதிரி பேசாத என்ன. பாரு ஏதோ நைட்டு அப்படி இப்படின்னு எனக்கு தோணிருக்கும், நான் பண்ணியிருப்பேன். அதுக்காண்டிலாம் இது அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு என்கிட்ட வரணும்னு நினைக்காது என்ன. இது இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏதோ தெரியாமல் தொட்டுட்டேன். பாடி போகும்போது இது வேணால் செட்டில்மெண்ட் வேணால் நான் தந்துடுறேன். போதும்
சரிங்க, தெரியாமல் நடந்துருச்சு, இதோட விட்டுருங்க, இதுக்கடுத்து எதுவும் பேசாதீங்க, அவ்வளோதான். நான் கூட நினச்சேன் ஏதோ கத்தி கூப்பாடு போட்டு ஐயோ அப்படி இப்படின்னு ஒப்பாரி வைப்பேன்னு சொல்லி. பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டா நல்லது தான். அப்பா, ஒரு வழியாக ஃபீவர் புண்ணியத்தில் போயிடுச்சுடி. ஆனால் செம்மையாக இருந்துச்சு, போயிடுச்சு. இப்போ நான் வெளில போயிட்டு வரேன் என்ன. சரி. என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, ஸ்டொமக் வலிக்குது. ஓ ஓகே, நைட்டு அப்படி பண்ணிட்டேன் போல். பரவாயில்லடி, ஃபீவராக இருந்தாலும் மொட்டைத்தனமாக பண்ணிடுறேன் போல். நீ எப்படியாவது மேனேஜ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் என்ன போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறான். அவ்வளோதான், நீங்கள் முழுசாக உடஞ்சிட்டீங்க. இப்படி ஏதாச்சும் நடந்தாவாச்சும் அவன் நம்மக்கிட்ட வருவான்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்படி சொல்லிட்டு போனோம், எங்களால் சுத்தமாக தாங்க முடியல. ஆனால் நீங்கள் அழுகவே இல்லை, அப்படியே போய் எப்பயும் போல் அங்கே ஒர்க்லாம் பார்க்குறீங்க. ஸோ வழக்கம் போல் நைட் ஆகுது. ஸோ ஜங்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்பயும் போல். அவனும் வர்றான். ஸோ அவன் லைட்டாக தான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், அது ஸ்டெடியாக நடக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வரான். வந்தோடனே உங்களை தான் பார்க்குறான். என்னங்க சாப்பாடு என்ன பண்ணுறீங்க? என்னங்க என்ன பண்ணுறீங்க? கீழே இறக்குங்க. வாடி வாடி வாடி. எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க சிக்கி? சிக்கி கீழே இறக்குங்க. என்ன பண்ணுறீங்க? வந்த உடனே வாடி வாடி அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போய் அப்படியே பெட்டில் போடுறான். என்ன பண்ணுறீங்க சிக்கி? ட்ரெஸ் எல்லாம் கழட்டு. என்ன சிக்கி என்ன பண்ணுறீங்க? எனக்கு வேணும்டி, எனக்கு இப்போவே வேணும். நேற்று பண்ணதை நினைக்க இன்னைக்கு ஏறிச்சு தெரியுமா? என்னடி பண்ண? அப்படி இருந்துச்சு நீ உடம்பு. ஐயோ என்னால் முன்னாடி எனக்கு வேணும், அகைன் வேணும், எனக்கு இப்போ வேணும். அதுக்காண்டி தான் கையில் பிடிச்சிட்டு ஓடி வரேன். எனக்கு வேணும்டி சிக்கி. சிக்கி வேணாம் சிக்கி. சிக்கி எனக்கு பிடிக்கல சிக்கி, ஒரு வெறுப்பா இருக்கு. லவ்வே இல்லாமல் எப்படி சிக்கி நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? லவ்வே இல்லையா? லவ் இருக்கு இல்லை மயிறு? புருஷன் தானே? புருஷன் தானடி. புருஷன் தொட்டா ஒத்துக்கணும். தொட்டெல்லாம் பிடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கலட்ரி, எனக்கு வேணும். வேணாம் ஜிக்கி, இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா? உன்னை அப்படியே ஜிக்கி ஜிக்கி பாரு, என்னை வெறி நாயாக்காத. சும்மாவே கிளப்பில் என்னை சுரண்டி விட்டாளுங்க, நல்லா முல்ல. மரியாதையாக கலட்டு அப்படின்னு சொல்லி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறான். ஸோ உங்களால் முடியலை, ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஆனால் அவன்கிட்ட உங்களால் ஜெயிக்க முடியல. எப்படி இருந்துச்சு தெரியுமா? மரண போதை. ஐயோ முள்ளாடி, இந்த ஃபீல் எவ்வகிட்டையும் நான் ஃபீல் பண்ணதில்லை தெரியுமா? அப்படி இருந்த நீ இப்போ பாரு, இறக போதை தான் ஏறுது. ஸோ நீங்கள் உங்கள் கண்ணில் அப்படியே டியர்ஸ் மட்டும்தான் வருது, நீங்கள் எதுவுமே பேசல. ஸோ வழக்கம் போல் அவன் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் படுத்துடுறான். ஸோ இப்படி தான் 1 month போகுது உங்களுக்கு. ஸோ ஜங்குக் டெய்லியும் வந்து உங்களை அப்யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பான். இப்படியே தான் உங்களுக்கு இந்த 1 month போயிருக்கும். இப்போ 1 month கழிச்சு ஒரு ஃபைன் டே, நீங்கள் சோஃபாவில் ஒரு மாதிரி நர்வஸாக உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ கதவை பார்க்கவே உங்களுக்கு பயமாக இருக்குது, ஏன்னா எப்போனாலும் ஜங்குக்கு வந்துடுவான்னு சொல்லி. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்தே இருக்கீங்க. வழக்கம் போல் ஜங்குக்கு வரான். வந்தோடனே உங்கள் கையை தான் பிடிச்சி இழுக்கிற ரூமுக்கு. இன்னைக்கு வேணாமே. ஏன்டி வேணாம்? நான் தான் சொல்லியிருக்கல, டெய்லி வருவேன், ஏற்றி விட்டுருவாளுங்க அங்கே, இங்கே தான் வந்து இறங்கணும்னு சொல்லியிருக்கல. வா பார்க்கலாம், ரூமுக்கு போகலாம். என்னங்க வேணாங்க. ஷாண்டி வேணாம். என்ன பீரியட்ஸா? பரவாயில்ல, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னு தெரியல உனக்கு. இல்லைங்க அதெல்லாம் இல்லை, உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும். அதான் என்ன காமிக்கணும்? அதெல்லாம் அப்புறம் காமிச்சிக்கலாம், வா. எங்க ஒன்று காமிக்கணும். இந்த பாக்ஸு. என்னடி என்ன கூப்பிட்டுருக்கேன்? என்னடி பாக்ஸு மயிருன்ட்டு, அதை தூக்கி போட்டு வா அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அப்படியே வீசிடுறான். எங்க நான் சொல்கிறது கேளுங்க சிக்கி. எனக்கு வேணாம் சிக்கி ப்ளீஸ் சிக்கி, எனக்கு வேணாம் சிக்கி, நான் சொல்கிறது கேளுங்க. மயிறு கழட்டு. இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன். கலட்ரி. இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் ஜிக்கி, ப்ளீஸ் ஜிக்கி ப்ளீஸ், எனக்கு மட்டும் வேணாமே.
நான் நான் உங்கள்கிட்ட நாளைக்கு புரிய வைக்கிறேன். கழட்ரி. இல்லை வேணாம், நான் கழட்ட மாட்டேன். பாரு காண்டாகாமல் கழட்டு கழட்டு. இல்லை நான் கழட்ட மாட்டேன். காண்டு பண்ணாத, கழட்டு. மாட்டேன் ஜெக்கி. கலட்ரி அப்படின்னு சொல்லி உங்க கிட்ட வரா, நீங்கள் கலட்டவே மாட்டேன்றீங்க. அவனுக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே அவங்க முடிய பிடிச்சி ஆஞ்சு. கழட்ட மாட்டேன், கழட்ட மாட்டேன், மாட்டேன் மாட்டேன் ஜெக்கி. நீங்கள் இவ்வளோ அடித்தாலும் நான் இதுக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டேன். ஓ, மேடம்க்கு பயம் விட்டு போச்சு அப்படி தானே? ஒத்துக்க மாட்டியா? ஒத்துக்க மாட்டா? ஜெக்கி 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 வேணாம் ஜெக்கி, ஒத்துக்க மாட்டா. இது ஜெக்கி, அடிக்காதீங்க ஜெக்கி. இந்த அடியெல்லாம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல. அதான் உனக்கு திமிரு விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காமிச்சிடலாம். சில காமிக்கலாண்ணே. பெல்ட் எடுக்க வாடி. வேணாம் ஜெக்கி, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு நிமிஷம் நான் கேட்க முடியாது. வலிக்குது ஜெக்கி. ஜெக்கி ஒரு நிமிஷம் கேளுங்க ஜெக்கி. முன்னாடி கேட்கணும். என்ன கேட்கணும்? கழட்டு. இல்லை ஜெக்கி, காலை வேணா பிடிச்சி கேட்குறேன் ப்ளீஸ். நீங்கள் வேணா விட்டுருங்க. வேணாமே. ஓ மயிறு காலை பிடிச்சி அப்படின்னு சொல்லி ஒரே எத்து அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் எத்திடுறான். உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்படியே உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு ஜெக்கி 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 வேணாம் ஜெக்கி, இது மட்டும் வேணாம், வேணாம் ஜெக்கி, வேணாம் ஜெக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஜேகேக்கா இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான். அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே மயங்கிட்டீங்க. அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சிடுறான். அவன் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த டேலேருந்து உங்களுக்கும் ஜேகேக்கும் எந்த ஒரு பேச்சு வழக்குமே கிடையாது. ஸோ அவன் நைட்டு கூட வீட்டில் ஸ்டே பண்ண மாட்டேங்கிறான், வெளில போயிடுறான். ஸோ உங்களை அப்யூஸ் பண்ணுறது கிடையாது, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். ஆனால் நீங்கள் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் டெய்லி அவனுக்காண்டி என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. இது ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருக்க அவனுக்கே ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அவனுக்கே தெரியாமல் அவன் மாற ஸ்டார்ட் பண்ணிட்டான். டி மச்சான், என்னடா அவசரமாக டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும்னா? எல்லாம் முடிஞ்சிருச்சுடா. இந்தா 6 மாதம் ஒன்றா இருக்கணும்னு போட்டிருக்கு. அது உங்கள் முடிவு தான்டா, நீங்கள் பர்சனலாக பார்த்துக்கலாம். டி மச்சான், எதுக்குடா டிவோர்ஸ் பண்ணுற? இல்லைடா, அது உனக்கு புரியுதுல்ல. அவன் என் கூட இருந்தா நான் அவளை கொலை பண்ணிடுவேன்னு பயமாக இருக்குடா. மச்சான், அவளால் நீ நிறையா மாறி இருக்கடா. இதெல்லாம் தேவையா இந்த நேரத்தில்? அதான்டா, என்னை முழுசாக மாற்றுறதுக்குள்ளேயும் நான் அவளை தூக்கி போடணும். எனக்கு புரியலடா. ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்களுக்காக என்னன்னாலும் பண்ணுவாங்களா? டேய், மான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன். ஒரு வார்த்தை கூட என்னை எடுத்து பேசினதில்ல. மச்சான், அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. இப்போ நான் என்ன நிலமையில இருக்கேன்னு கூட எனக்கு தெரியாதுடா. ஆனால் ஏதோ அவள் என்னை விட்டு போனால் நல்லா இருப்பான்னு தோணுது. இந்த டிவோர்ஸை கூட மிரட்டி தாண்டா கொடுக்கணும், அப்போ தான் அக்செப்ட் பண்ணுவா. மச்சான் கூட முழுசாக பேசியே 2 மாதத்துக்கு மேலே ஆகுதுடா. ஆனால் ஸ்டில் இப்போவும் அதே மாதிரி தாண்டா இருக்கா. ஒரு மாதிரி வலிக்குதுடா. இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து கிளம்புறான். அவனுக்கு இப்போ ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அவனுக்கு உங்களை இப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் அவனால் அதை வெளியே காட்ட முடியல. அவனை விட்டுட்டு போனால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு அவன் யோசிக்கிறான். அப்படியே வீட்டுக்கு வரான். நீங்கள் அதே மாதிரி ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவன் வந்தோடனே எதுவுமே பேசல. ஸோ ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஏய் ஆ ஆ என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ரூமுக்கு வா. சரிங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஜங்குக்கு உங்களை கூப்பிட்ருக்கான். உங்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பி, இன்னொரு பக்கம் என்ன சொல்ல போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் போகிறீங்க. என்னங்க இப்போ? என்ன ட்ரெஸ்ஸை கலட்டுற? அதெல்லாம் வேணாம். ஓ, திட்டி பேசுகிறான் சேக்கே. என்ன இப்போ கழட்ட சொன்னேனா? இல்லை, வேற என்னங்க? நான் அப்படி டிவோர்ஸு பாரு, நீயும் சைன் போட்டு கொடுத்துட்டு கிளம்பிட்டே இரு. இத்தனை நாள் உன்னை வச்சு குப்பை கொட்டினதே போதும்னா, இதுக்கெல்லாம் என்னால் முடியாது. இன்னும் 3 மாதம் இருந்துட்டு போயிட்டே இரு. இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னை அப்படியே கொலை பண்ணி இறங்கிட வேண்டி. அவ்வளோ வெறியாக இருக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம். உன்னை மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லாரையுமே கொலை பண்ணிடுவேன். மரியாதையாக கழட்ட போடு.
உங்களுக்கு நான் கையெழுத்து போடுறது தான் இதுனா போட்டுடுறேங்க. அதானே உங்களுக்கு சந்தோஷம். நான் எப்படா அந்த வீட்டை விட்டு போவேன்னு தானே எதிர்பார்த்தீங்க. ஆ ஆனால் இத்தனை நாள் என் மனசில் வச்சுருந்ததெல்லாம் உங்ககிட்ட ஒரு தடவையாச்சும் சொல்லிடணும்னு ஆசை. நான் சொல்லட்டா? ஆ இது மட்டும் கேளுங்க. இதுக்கடுத்து கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். இப்போவே போகிறேன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு. ம் ஜங்குக், உங்களை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மா வந்து உங்கள் ஃபோட்டோவை காமிக்கும் போது எனக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு. இவரோட வாழ்க்கை வாழ்ந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ நினச்சி பார்த்தேன். அவ்வளோ கனவு உங்க கூட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி. நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது என் கையை பிடிச்சிங்கல்ல, அந்த கையை விடவே கூடாதுன்னு தோணுச்சு. ஆனால் காரில் வரும்போது கூட எனக்கு தெரியல ஜேக்கி. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா தான் எல்லாமே டோட்டலாக வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியலை. என் கனவெல்லாம் கலைஞ்சிருமோன்னு பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன் தெரியுமா? ரீசன் நீங்கள் மட்டும்தான். பெருசாலாம் இல்லை. ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜேகே, அவ்வளோதான். நீங்கள் கேட்பீங்கள்ல, நான் எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் ஏன்டி என்னை விட்டு போக மாட்டேங்கிறேன்னு சொல்லி ஒரே ஒரு ரீசன் தான் ஜேகே. அந்த சர்ச்சில் எல்லாருக்கும் முன்னாடி சொன்னேன், உங்களை விட்டு நான் எப்பயும் போக மாட்டேன்னு சொல்லி. நான் எப்பயுமே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன். இப்போ கூட நானாக போகல, நீயா தான். சாரிங்க, நீங்களாக தான் என்னை அனுப்புகிறீங்க. ஆனால் ஜேகே, நீங்கள் நினைக்கிறீங்களா இன்னும் உங்களை வெறுக்கிறேன்னு சொல்லி? இல்லை ஜேகே, என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு போனாலும் உங்களை மட்டும்தான் நான் நினச்சிட்டு இருப்பேன். முன்னாலாம் நீங்கள் அடிக்கும் போது எனக்கு வலிக்கும். ஆனால் இப்போ பழகிடுச்சதை விட அடிக்கும் போதாச்சும் என்னை தொடுறீங்களே, அதுவே சந்தோஷம்தான். டெய்லி முன்னால் நமக்குள்ளே ஒன்று நடக்கும்ல, அப்போது என்னை மிரட்டி மிரட்டி பண்ணுவீங்க. அப்போ பண்ணும்போது ஒன்று சொல்லுவீங்கள்ல, நான் புருஷன்டி, நான் பண்ணாமல் வேற யார் பண்ணுவா, நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு. புருஷன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் அடித்த அடி கூட அப்படியே மறந்து போயிடும். மருந்து மாதிரி இருக்கும் ஜேக்கி. டெய்லி மார்னிங் நீங்கள் என் மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு 5:30க்கெலாம் கிளம்பி போயிடுவீங்க. ஆனால் நான் 3 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவேன். ஏன் தெரியுமா? உங்கள் ஃபேஸ் பார்க்க தான். அடுத்து போனால் நைட்டு தான் வருவீங்க. நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் உங்களை மட்டும்தான் பார்த்துட்ருப்பேன். அதை பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் ஜேக்கி. அதுவே போதும், அந்த டே ஃபுல்லாக ஓடிடுவேன். எனக்கு என்னெல்லாம் ஆசை தெரியுமா ஜேக்கி? உங்கள் கையை பிடிச்சி நடக்கணும், எல்லா கப்பல் மாதிரி நம்மளும் பேசணும், என் கூட நீங்கள் சிரித்து பேசணும், அவ்வளோ ஆசை இருக்கு. ஒரு டைம் கூட நீங்கள் என்கிட்ட சிரித்ததே இல்லை ஜேக்கி. எனக்கு சாரி ஜேக்கி, சாரி. ஏதாச்சும் பேசி கஷ்டப்படுத்திருந்தா ஐம் சாரி ஜேக்கி. இங்கே பாருங்க, உங்களோட சந்தோஷமே இதுதானே. நான் சைன் போட்டு போகணும், அதுதானே. நான் சைன் போட்டுடுறேன், கொடுங்க அப்படின்னு சொல்லி சைன் போடுறீங்க. ஸோ ஜேகேக்கும் லைட்டாக அப்படி கண்ணெல்லாம் கலங்கியிருக்கும், பட் அதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டான். சைன் போட்டு அப்படியே நீங்கள் கீழே போயிடுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே நீங்கள் சொன்னதே நினச்சி பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே வரான். ஸோ வந்து பார்க்குறான், பொறுமையாக வந்து சோஃபாவில் உட்காடுறான். அவனுக்கு இன்னும் மைண்டில் நீங்கள் பேசினதான் ஓடிக்கிட்டு இருக்கு, வேறு எதுவுமே அவனுக்கு யோசனையே இல்லை. ஸோ இப்போ சோஃபா பக்கத்தில் பார்க்குறான், ஏதோ பெட்டி மாதிரி இருக்குது. என்னது இது, இருக்கிற டென்ஷனில் இது வேறு சை அப்படின்னு சொல்லி அதை கீழே தூக்கி போடுறான். ஸோ தூக்கி போட்டு கேஷுவலாக பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறான். அப்படியே பொறுமையாக கிட்ட எழுந்திரிச்சு போகிறான். அவனுக்கு கண்ணெல்லாம் பெருசாகுது, கையெல்லாம் ஷேக் ஆகுது. பொறுமையாக அந்த பாக்ஸ் கிட்ட போய் அந்த பாக்ஸுக்குள்ளேருந்து ஒன்று எடுக்கிறான். அவனுக்கு அவ்வளோதான் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. ஏன்னா அவன் கையில் இருக்கிறது ப்ரெக்னென்சி கிட்டு, அதில் டபுள் கோடு காட்டுது. அவனால் இப்போ பேசக்கூட முடியலை. அப்படியே நிற்கிறான் ஷாக் ஆகி. அப்படியே அவன் யோசித்து பார்க்குறான், எங்க எங்க உங்ககிட்ட ஒன்று காமிக்கணுங்க, எந்தங்க மயிறு என்ன ஃபீலில் இருக்கும் போது என்னத்த நீ தூண்டுட்டு வந்து காமிக்கிற, தூக்கி போடுறியாத. இது 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 ஆயில்
அவன் எங்க 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 போனாவ? ஆ என்ன என்ன வேலை பார்த்துருக்கு ஜெக்கி? என்னடா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஜெக்கி ஜெக்கி என்னடா? ப்ரெக்னெண்ட்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காளா? எனக்கு தெரியல. இது காமிக்குமே, இது காமிக்கும் போதே 2 மந்த் ஆச்சு. அதுக்கு முன்னாடி தான் காமிச்சா அப்போ 2 மந்த்தாக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். ஐயோ எல்லாம் எல்லாம் என் தப்பு தான். எல்லாமே என் தப்பு தான். எல்லாமே என் தப்பு தான். ஓ என் மேலே எனக்கு அப்படி சும்மா கோவம் வருது. ஏன்னா இது கூட உயிரோட இருக்க தூக்க மாட்டிட்டு சாவுங்க மாதிரி இருக்கு. என் பாப்பாவை வயிற்றுக்குள்ள இல்லை ஓயன் ஓயன் அப்படின்னு சொல்லி உங்களை தான் தேடுறான். அவனால் ஸ்டெடியாக நிற்க கூட முடியல. எங்கே போனாவா? எங்கே போனா? இப்போவே கூட நான் இந்த வீட்டை விட்டு போகிறேங்க. உங்களுக்கு தேவை டிவோர்ஸ் தானே? கொடுத்துட்டு போயிடுறேன். இல்லை 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 போகக்கூடாது. என் அம்மா என்னை போட்டு போகக்கூடாது. ஓயன் ஓயன் எங்கங்க பைக் சாவியங்க அப்படின்னு சொல்லி பைக் எடுத்துட்டு அங்கங்கன்னு தேடுறான் பைத்தியம் மாதிரி. சுத்தமாக நீங்கள் கிடைக்கவே இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. கால் பண்ணி ஆகலாமா யாருக்காச்சும்? எங்கே போனேன்னு தெரில. ஹலோ ஹலோ அம்மா. டே என்னடா புதுசாக எனக்கெல்லாம் கால் பண்ணியிருக்க? அம்மா ஓயன் அங்கே வந்தாலாம்மா. என்ன ஓயனா இங்கே வரலையேப்பா? ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. எங்கே போயிருப்பா? அவங்க அம்மாப்பா அவங்க இந்தியாவில் இருக்காங்க. எப்படி அங்கே போயிருப்பா? இல்லை இல்லை. ஹலோ ஹலோ என்னடா மச்சான் என்னாச்சு? டேய் ஓயனை காணோண்டா. என்ன காணோமா? டேய் பகல் தாண்டா போயிருப்பா, வந்துருவா. இல்லை மச்சான் நான் தேடிட்டேன் காணோம். மச்சான் ஒரு மாதிரி பயமாக இருக்குடா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா. எனக்கு இப்போ தாண்டா தெரிஞ்சிச்சு. என்ன ப்ரெக்னெண்ட்டாவா? டே இதா நான் பசங்களை விட்டு தேட வைக்கிறேன்னா நீ பயப்படாத. நான் இரு எங்கே இருக்க லொக்கேஷன் சொல்லு. ஸோ ஜங்குக்கும் லொக்கேஷன் சொல்கிறான். ஸோ பசங்க ஃபுல்லாக தேடுறாங்க. நீங்கள் எங்கேயுமே கிடைக்கல. ஜங்குக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகுது. நீ பயப்படாமல் வீட்டுக்கு போ. டே அவள் கண்டிப்பாளாடா. டே மச்சான் ஒன்றும் ஆகாது. சார் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. நீ வீட்டுக்கு போய் அங்கிளுக்கு கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லு. அதுக்குள்ளே நாங்கள் இங்கே ஏதாவது கிடச்சிச்சின்னா நாங்கள் சொல்கிறோன்னே. இங்கே தாண்டா இருப்பாங்க, எங்கேயும் போயிருக்க மாட்டாங்கடா. போடா நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போடா. வீட்டுக்கு போய் அப்பாவுக்கு கால் பண்ணு போ அப்படின்னு ஒன்று. ஸோ ஜங்குக்கும் இப்போ வீட்டுக்கு தான் வரான். அவசரமாக வீட்டுக்குள்ளே வரும்போது அப்போ தான் பார்க்குறான் வாசலில் அவங்க ஸ்லிப்பர் இருக்குது. அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே பொறுமையாக வீட்டுக்குள்ளே போகிறான். பார்த்தா நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஒயல் என்னங்க ஏதாச்சும் வேணுமா? எங்கடி போன? மார்க்கெட்டு போனீங்க. இங்கே மார்க்கெட்டு பூட்டி இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் வாங்கிட்டு வந்தேன். ஏதாச்சும் வேணும்னா செய்கிறீங்க. அப்படி உட்காருங்க. அப்போ ஜம்முக்கு ஓடி வந்து அப்படியே உங்கள் கையை பிடிச்சிடுறான். என்னங்க என்னாச்சு? எத்தனை மந்த்துடி? எத்தனை மந்த்து? என்ன எத்தனை மந்த்து? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. எங்கடா போகணும்? ஏறு. எத்தனை மந்த்து? எத்தனை மந்த்துடி? என்ன ஒன்றும் இல்லை. எங்கே அது? அப்போ ஜம்முக்கு அப்படியே அந்த கிட்ட காமிக்கிறான். ஜெக்கி 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 நான் தான் உங்களுக்கு டிவோர்ஸில் சைன் பண்ணி கொடுத்துட்டேன்ல. ஜெக்கி என்னை விட்டுருங்க ஜெக்கி. நான் வீட்டில் கூட இல்லை, எங்கேயாச்சும் போயிருந்தேன் ஜெக்கி. நானும் பாப்பா மட்டும் போயிடுறோம் ஜெக்கி பாப்பா எதுவும் பண்ணிடாதீங்க ஜெக்கி. உங்களுக்கு அடுத்து அவன் மட்டும்தான் என் கூட இருக்க போறா. ஜெக்கி வேணா ஜெக்கி, பாப்பா மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் காலில் வேணா விழுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் காலில் விழுகுறீங்க. ஏண்டி இன்னும் என்ன கொல்ற? ஏண்டி அதுக்கு மொத்தமாக அந்த கத்தி எடுத்து குத்திடுடி என்ன. அப்படியே போயிடுறேன். எதுக்குடி? ஏன் இப்படி பண்ணுற? என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க சிக்கி? அம்மோ அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி செம்மையாக அழுகுறான். கத்தி அழுகுறான். உங்களால் முடியல. சிக்கி என்னாச்சு? என்னாச்சு என் பையனுக்கு? இங்கே பாருங்க
அம்மு அம்மு சாரி அம்மு, அம்மு சாரி அம்மு, அம்மு அம்மு ரொம்ப சாரி அம்மு. அடி என்ன அடி ஒன்றா அடிச்சுக்கோடி. காலில் இருக்குல்ல அதை கழட்டி கூட அடி அம்மு. அடி இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க அம்முவா, நீ அடி. ரொம்ப சாரிடி, ரொம்ப சாரிடி. இதுக்கடுத்து கஷ்டமே படுத்த மாட்டேன். இதுக்கடுத்து பெல்ட்டெல்லாம் அடிக்க மாட்டேன்டி. அடிக்கவே மாட்டேன், சூட வைக்க மாட்டேன். என் அம்மாவை பத்திரமா பார்த்துப்பேன். இனி ஒழுங்கா ஆஃபீஸ் போகிறேன்டி. அப்பா காசுலாம் வேணாம். நானும் ஆஃபீஸ் போகிறேன்டி. இப்படிலாம் இருக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன், போக்க கூட விட்டுடுறேன்டி. எதுவுமே எனக்கு வேணாம். அம்மா அம்மா என்னை விட்டு போயிடாதடி. டிவோர்ஸ்லாம் வேணாம் வேண்டாம். நீ நான் பாப்பா 3 பேர் மட்டும் இருப்போண்டி. இருப்போன்னா முட்டாள்றி, சரியான முட்டாள்றி. அம்மா அம்மா விட்டு போயிடாதடி. சிக்கி சிக்கிப்பா இங்க பாருங்க. உண்மையாவா? உண்மையாவா? என் கண்ணை பாருங்க. ஏன் அழுகுறீங்க? பாருங்க, உண்மையாடி. நீ பாப்பா மட்டும் இருக்கலான்னு எவ்வளோ அடிச்சிருக்கேன். வலிக்குதாடி? பாப்பாவுக்கு வலிச்சிருக்கும்ல. எத்தனை நாள் பெட்ஷீட் கூட இல்லாமல். இல்லை எல்லாமே தப்புதான், எல்லாமே தப்புதான். என்ன பண்ணுறீங்க சிக்கி? ஒன்றும் இல்லைங்க, வாங்க. ஒன்றும் இல்லை, வாங்க, எனக்கு கட்டி பிடிச்சிக்கோங்க. இல்லை பாப்பா, பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. பாப்பாவுக்கு ஒன்றுமே ஆகாது. கட்டி பிடிச்சிக்கோங்க. நீ பாருங்க, அமைதியாகுங்க, கொஞ்ச நேரம் அமைதியாகுங்க அப்படின்னு சொல்லி உன்னோட முதுகு அப்படியே டேப் பண்ணுறீங்க. அவனும் கொஞ்ச நேரம் அப்படியே காமாகுறான். ஸோ குழந்த மாதிரி அப்படியே உங்களை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். அம்மா ஆரடி ஆரடி. சரி சரி, ஒன்றும் இல்லை. ஐயோ, என் பையன் என்ன இவ்வளோ அழுக அழுகுது? என்னாச்சு அதுக்கு? இவ்வளோ அழுக தெரியுமா? இவ்வளோ அழுகாதே. அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். ஏதாச்சும் பண்ணி பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா? எப்படி பண்ணியிருப்பேன்? என்ன பண்ணியிருப்பேன்? ஐயோ இல்லை நினச்சி கூட பார்க்க முடியலடி அதெல்லாம். அம்மா நான் ஒன்று அப்போவே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டி. எங்கே நீ என் கூட இருந்தேனா வாழ்க்கை வீணா போயிடுமேன்னு சொல்லி தாண்டி டிவோர்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணேன். ஆனால் இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சுடாமோ உன்னை நான் அப்படி பார்த்துருப்பேன்டி. உனக்கு கஷ்டமே கொடுத்துருக்க மாட்டேன்டி. நீ காமிச்ச நான் பாட அப்போ கூட உன்னை இழுத்துட்டு போய் சி அசிங்கமாக இருக்கம்மோ, அசிங்கமாக இருக்குடி. இதுக்கடுத்து நல்லா பார்த்துப்பேன். என்ன உன்னை எங்கேயுமே விட மாட்டேன், உன்னை அப்படி தாங்க வேண்டி. இதுக்கடுத்து நீ மட்டும்தான். நான் ஒழுங்காக ஆஃபீஸ் போகிறேன் அம்மோ. நம்ம மட்டும், வேறு யாரும் கிடையாது. சரி சரிங்க, சரி, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. என்னை விட்டு போக மாட்டேன்ல? ஷோ, நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு என்ன பிடிக்கலைனாலும் இல்லை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சரி பிடிக்கும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை விட்டு நான் எங்கே போக போகிறேன்? இப்போ கூட தானே இருக்கேன், எங்கே போகிறேன்? இதுக்கடுத்து நீங்கள் நான் பாப்பா, போதுமா? உண்மையாடி? உண்மையாவா? உண்மையாதான். எனக்கு தெரியும் ஒரு நாள் எல்லாம் மாறும்னு சொல்லி. என்னைக்கும் ஒரு விஷயம் மாறும்னு நினச்சி அதுக்கு வெயிட் பண்ணணும் ஜேகே. அது பாதியிலே இதெல்லாம் மாறாதுன்னு சொல்லி தூக்கி போட்டு போகக்கூடாது. என்னோட லைஃப்லேயும் அப்படி தான் நடந்திருக்க போல. நீ குழந்த மாதிரி ஜேகே. நீ சொன்னல எங்கள் அம்மா அப்பா என்னை அடித்து வளர்த்துருந்தா இந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருந்திருக்க மாட்டேன்னு. கரெக்டு தான். சின்ன வயசில் ஒன்று அங்கிளும் ஆண்டியும் கேர் பண்ணதே கிடையாது. அவங்க ஒர்க் ஆஃபீஸ்னு அப்படி போயிடுவாங்க. அதான் உனக்கு சொடக்க போட்ட நேரத்தில் எல்லாமே கிட்ட வந்துருச்சு. அதனால் உன் லைஃப்பை நீயே என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் உனக்குன்னு ஒரு லவ் கேர் கிடைக்கும் போது தான் அதோட ஃபீலிங்கே உனக்கு புரியுதுல்ல? ஆமாண்டி, ஆமாம், நான் பயந்துட்டு தெரியுமா? ஷோ, குழந்த மாதிரி அழுகக்கூடாது. நான் இங்கே தானே இருக்கேன், எங்கே போயிட்டேன்? இப்போ கூட உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை. அப்போ ஜேகே உங்களை பார்த்து நான் ஒன்று மட்டும் கேட்குறேன், பண்ணுவியா? என்ன வாய்ஸ் லெவலில் டல்லாக இருக்குது? என் புருஷன் என்றைக்கும் அப்படியே ஓங்கி தான் பேசணும். என்ன பண்ணுவியாலாம் கேட்கக்கூடாது. நீ ஆர்டர் போட்டால் நான் பண்ணுவேன். அதெல்லாம் வேணாண்டி. அதெல்லாம் அந்த ஜம்முக்கு செத்துட்டான்னு வச்சுக்கோயேன்,
என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் வேணாம். ஆ, எனக்கு அந்த பொறுக்கி ஜங்குக்கையும் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாரு, நீ அதெல்லாம் சொல்லாத. சரிடி. இல்லை, நான் பண்ணதெல்லாம் ஃப்யூச்சரில் பாப்பா கிட்ட சொல்ல மாட்டேன்ல. ஆ, அவன் என்ன ஒரு மாதிரி கேவலமாக பாப்பாடி. சொல்லிடாத. ஆ, நீ என்ன அப்படி நினைக்கிறியா? ஆ, இங்கே பாரு ஜேகே, எல்லா பொண்ணுக்கும் உங்கள் அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. அதே மாதிரி தான் நம்ம பேபிக்கும் நீ தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவாக இருப்ப. எனக்கு மட்டும் வில்லனாக இருந்துட்டு போ. என்ன, இதெல்லாம் நீ யோசிக்கக்கூடாது, புரியுதா? நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும். பாப்பா கிட்டலாம் நான் இதுக்கு இதை பற்றி பேச போகிறேன். அப்போ ஜங்குக்கு அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு உங்கள் ஸ்டொமக் கிட்ட உட்கார்றா. பாப்பா. ஏய், என்ன பாப்பாங்கிற? அது பையனாக இருந்தால் என்ன பண்ணுவ? எனக்கு பொண்ணு தான், போடி. சரி சரி, பேசு. பாப்பா, அம்மா ரொம்ப நல்லவங்க. அம்மாவை கஷ்டமே பட்டாமல் வந்துடுண்ணா வெளில. அப்பா, நீ வரும்போது ஃபுல் ஹீரோவாக இருப்ப. வேற மாதிரி ஜான் ஜங்குக்கு நல்லாக வெல்கம் பண்ண நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். சீக்கிரம் வாங்க. அம்மா நீ நான்லாம் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நிறையா பேசலாம், நிறையா சிரிக்கலாம். வர்றதுக்குள்ள கொஞ்சம் டேஸில் உங்கள் அம்மா என் கூட எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலோ, எப்படிலாம் சிரிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ, அவளை நான் சிரிக்க வச்சுக்கிறேன். என்ன ஜங்குக், ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ. மிருகமாக இருந்து மனுஷனாக மாற்றினது நீ மட்டும் தாண்டி. பொண்ணுனா சாதாரணமாக நினச்சிட்டு இருந்தேன். பொண்ணு நினச்சா புளியை கூட பூனையாக மாற்றிடும் போல. அப்படியா? எல்லாருமே இங்கே ஈக்குவல் தான் ஜேகே. அவங்கவுங்க மனசை பொறுத்து தான் இருக்குது. ஐ லவ் யூ ஜேகே. ஐ லவ் யூ டி அம்மு. அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகேடா, நான் இதோட இந்த 1 ஷார்ட்டை முடிச்சுக்கிறேன். சரி, 2 ஷார்ட்டை முடிச்சுக்கிறேன். அது ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு தான் இதை போட்டேன். இதுவும் அதுக்கு மேலே லென்த்தாக வந்துடுச்சு. அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ரொம்ப எஃபெக்ட் எடுத்து நான் போட்டிருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க, ஓகேவா? கமெண்ட்ஸில். ஸோ நான் கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ண வேண்டாம். ஓகே மாமி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்புல் யூ, பைடா.